better than last time. Okay. Hello. Srini, hi. Hi. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன vlog பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கோம். விஸ்கான்சனில் இருக்கிற கேவ் ஆஃப் த மவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Day 2 vlog ஆக்சுவலி. இன்னும் இது வரைக்கும் நான் ப்ரீவியஸ் vlog இன்னும் அப்லோட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எதுக்காக லேட் ஆகிட்டுருக்குன்னா, நான் வந்து கொஞ்சம் ரீஇன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த vlogs எல்லாம் போடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல. ஸோ அதனால் ரீஇன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேபி அங்கே பக்கத்தில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே சுற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. யூஸ்வலாக நான் இது வரைக்கும் கேவ்ஸ்க்குலாம் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறது. எனக்கு வந்து கொஞ்சம் கேவ்னாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான். எனக்கு கொஞ்சம் சின்ன இடத்துக்கு போகிறப்போ எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகும். கிளாஸ்ட்ரோஃபோபிக்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுலாம் இல்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ பட் ஆனால் எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி கேவுக்கெல்லாம் போகாததுனால ஓகே எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமான்னு எங்கேன்னு யோசிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் எங்ககிட்ட நாய் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது நேரத்தில் தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு குட்டி பப்பி இருக்குது. ஸோ அதை வந்து வீட்டில் விட்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த கேவில் வந்து அலோட் கிடையாது, பெட்ஸ் வந்து நாட் அலோடு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வீட்லேயே விட்டுட்டு வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வீட்டில் பத்திரமா இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நிம்மதியாக தூங்கும். நாங்கள் இல்லைனா நாங்கள் இருந்தோம் அப்படின்னா அது தூங்கவே தூங்காது, சும்மா எங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கோம். நாங்கள் இல்லாத டைமில் தான் வந்து நல்லா தூங்குமே அது. ஸோ அங்கே போயிட்டு பார்க்குற நடுவில் ஏதாவது அழகான சீனிக் வியூ வந்தது அப்படின்னா காமிக்கிறேன். ஓகே, பாய். நாங்கள் வந்து இப்போ கேவ் ஆஃப் த மவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லன்ச் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா செம பசி, 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கேவுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். கேவுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெம் கலெக்ஷன் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க சும்மா குழந்தைங்களுக்காக. என்னென்னா அந்த மண்ணெல்லாம் போட்டு தண்ணியில் ஓடுற மாதிரி அந்த மண்ணை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா குட்டி குட்டி கல் மாதிரி ஏதோ ஜெம்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு கேவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கேவுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். ஒரேடியாக வந்து எல்லாருமே உள்ளார விட மாட்டாங்க, பேட்ச் பை பேட்சாக தான் உள்ளார விடுவாங்க. ஸோ ஒரு பேட்ச் வந்து வெளில போனதுக்கப்புறம் தான் எங்கள் பேட்சை வந்து உள்ளார விட்டாங்க. எங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 40-45 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. ஸோ இப்படி தான் இறங்கி உள்ளார போகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸில் இறங்கி மெயின் கேவுக்கு வருவோம். பார்க்குறப்போவே ஓகே நல்லா வெளிச்சமாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு தான் நான் நினச்சிட்டு போனேன். நிறைய இடம் அப்படி தான் இருந்தது, எதுவுமே பயப்படுற மாதிரிலாம் இல்லை. சில ஸ்பாட் மட்டும் ரொம்ப குறுகலாக இருந்துச்சு இடம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகி அது ரொம்ப அழகாக கிறிஸ்டல்ஸ்னு வச்சுக்கலாமே. அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். எதையுமே நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க, எதையுமே தொட்டு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களோட ஆயில் வந்து டச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட் வளர்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எதையுமே தொடலை. அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுலாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எங்களால் அதில் அந்த அழகை வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஆட்கள் நின்றுட்டுருப்பாங்க, அது அங்கே வேலை பார்க்குறவங்க. ஏன்னா நம்ம எதையா தொடுறோமா இல்லை நம்ம சேஃபாக இருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்திங்களா அந்த குகை வந்து எவ்வளோ டீப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக போகிற இடத்துலலாம் கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நடக்கிறதுக்கு. நம்ம ஏதோ குகை அது என்னது அது ஏதோ ஒரு சர்ச் பண்ணுவோம்ல ஸ்ரீ, அது பேர் என்னது, கோகை ட்ரெஷரண்ட் இல்லடா, அது கோகை ஆராய்ச்சி பண்றவங்க அந்த மாதிரி. இங்க வந்து ரொம்ப குட்டியா இருக்கு இந்த ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ மை காட், ஏய் பாருங்க ஒரு குழி இருக்கு, பெரிய குழி. இங்க ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. ஆமா பாரு ப்ளூ கலர் பாரு. குளிர் அவளுக்கு தெரியல, ஓகேவா தான் இருக்கு. குளிர் அதான் சொன்னா அவ்வளோ குளிர். தண்ணி தான் சொட்டிட்டே இருக்கு.
ஏங்க அவரை டார்ச் போட சொல்லுங்க. அவர் போட்டு பார்த்துட்டு தாங்க வராரு. ஓகே. போட்டு பார்த்து சொல்றாரு. இங்க வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் தண்ணி ஓடுதுங்க. ஆமா, ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர். நாங்கள் வந்து ப்ளூ லைட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம் அங்கேயே. ஏன்னா இந்த கேவுக்குள்ளரெலாம் வந்து நிறைய லைம்ஸ்டோன் செடிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து சும்மா பார்த்தா தெரியாது, இல்லை டார்ச் லைட் அடித்து பார்த்தாலாம் தெரியாது. இந்த ஸ்பெஷல் ப்ளூ லைட்டில் ஆன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் அவங்களே அங்கே ரெண்ட்டுக்கு வச்சுருந்தாங்க. சரி சும்மா எடுத்தோம். நாங்கள் வந்து பெருசாக யோசிச்சுலாம் எடுக்கல, சும்மா எடுத்தோம். பட் ஆனால் நல்ல வேலை எடுத்தோம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ கேவ் பெயிண்டிங் மாதிரி இருந்தது. அங்கேருந்து பார்க்குறப்போ மேபி கேவ் பெயிண்டிங் அப்படிலாம் நினச்சோம். பட் ஆனால் அது வந்து லைம்ஸ்டோனோட செடிமெண்ட்ஸ் அது எல்லாமே. இதெல்லாம் இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தீங்களா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 1000s ஆஃப் இயர்ஸில் வந்து கண்டிப்பாக சீலிங்கை தொட்டுடும். நல்லா ஓகே. ஓகே, இந்த கீழ வரைக்கும் டச்சா இருக்கு இந்த ஃபார்மேஷன். ஓகே. ஓகே. Oh my god. Look close. Oh my god, it's actually. Oh my god, it is so. You see? கீழ லைட்ஸ் மட்டும் பார்த்துச்சா லைட்ஸ். Okay, okay. Lily, Lily, no, no, don't. Wow, that almost looks Daddy. like. Stop missing out on the floor. Look over there. Yeah, don't touch it, okay? Avantika, look here. That's just rocks bubbling out. Look, it's fresh. Look, it looks like a spider's web. Come on. Careful, guys. வந்துச்சு பெரிய சைஸ் வந்துச்சு இப்போ. Okay. கவலைப்படாத. முடிச்சு ஓகே. Okay. அப்படி வாட்டர் பாருங்க, ஃப்ரெஷ் வாட்டர். Good. Oh my god. Literally so much. இப்போ பார்த்த கிளிப்பில் வர பாதை தான் வந்து ரொம்ப குறுகலாக இருந்தது. மீதி எல்லாமே ஓகே. இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்களா, ரெண்டு மேலேயும் கீழே எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய கிறிஸ்டலாக தொட்டுடுச்சுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லா கிறிஸ்டல்ஸும் தொடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செட்டப் பார்க்குறப்போ எங்களுக்கு அப்படியே சிவலிங்காவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ளூ லைட் அடித்து பார்த்தோம். இங்கே வந்து நிறைய ஃப்ளோரசன்ட் கலரில் குட்டி குட்டி கலர்ஸ் எல்லாம் அழகாக தெரிஞ்சது இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி லிங்கமும் மேலே இருக்கிற கிறிஸ்டல் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்து இன்னும் 2000 இயர்ஸில் கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் லிங்கான்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் அதை எடுத்துக்கலாம், நார்மல் கல் என்ன வேணால் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேவெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தால் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, கிஃப்ட் ஷாப் மாதிரிலாம். அங்கே வந்து இந்த ஃபாசில்ஸு, ஸ்டோன்ஸு எல்லாமே அழகழகாக இருந்தது. ஆனால் ஒன்று அவ்வளோ ரேட்டுங்க. $500, $700, $800 அவ்வளோ ரேட்டாக இருந்தது. இந்த செயின் பாருங்களேன் எவ்வளோ டாலர்ஸ், $20 இந்த செயின், அந்த குட்டி கிறிஸ்டல் வச்சு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அந்த ஒர்க்குக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக. அவ்வளோ அழகான ஒர்க்கு. இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். நாங்கள் சில கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கினோம். நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில், நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 2-3 கிஃப்ட்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கி. இது வந்து சூவினர் காயின் மிஷினு. அவந்திகா வந்து சூவினர் காயின் வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதனால் கொஞ்சம் காயின்ஸை வந்து அதில் போட்டுட்டு இந்த மாதிரி மிஷினை சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சூவினர் காயின் கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவான அந்த மெமரபிள் கிஃப்ட்ஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் கேவ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் பார்க் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 20 minutes டிரைவில் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், கவர்னர் டாட்ஜ் ஸ்டேட் பார்க்கு. அந்த ஸ்டேட் பார்க் கவர் பண்ணி நான் ஆல்ரெடி சேனலில் விளாக் போட்டிருக்கேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மாவோட போன போது 2019. ஸோ மறுபடியும் ஓகே பக்கம் தான், இங்கேருந்து 20 minutes டைம்னால சரி அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சுக்கு போனோம். அங்கேயே இருக்குது. பட் ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த பீச்சில் போய்ட்டு ஒரு 10 minutes கிட்டே இருந்துட்டு அங்கேயே வந்து ஒரு சின்ன பெஞ்செலாம் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு மதியானம் எடுத்துகிட்டு போன லெமன் ரைஸ், புளிசாதம் எல்லாமே மிச்சம் இருந்தது. ஸோ அதையே நாங்கள் வந்து டின்னருக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்டார்பக்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஒரு காஃபி குடிச்சிட்டு இப்போ தான் போயிட்டே இருக்கோம். வீட்டுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 o'clock மேலே தான் கொஞ்சம் இருட்டவே ஆரம்பிக்கும். ஸோ 9:30 நாங்கள் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். வீட்டுக்கு போக
இன்னும் 1 hour இருக்குது. ஸோ ஆல் குட். சூப்பராக போச்சு இன்றைக்கி ட்ரிப்பு. கேவ் ஆஃப் த மவுண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஐயோ ரொம்ப குட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. சில இடம் மட்டும் ரொம்ப குறுகலாக இருந்தது நடக்கிறதுக்கே. ஸோ சின்ன ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் அப்படி இருந்தது. அங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அங்கே வந்து நான் சின்ன ஞாபகார்த்தமாக சூவினியர்ஸ், ஸோ அது வந்து வாங்கினோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் நான் காமிக்கிறேன். சின்ன கூழாங்கல் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்காவ. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட், ஆக்சுவலி தெரியுதா, மேக்னெட் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு பிடிச்ச கலர் இது, இந்த பர்பிள் மாதிரி இருக்குல்ல, லாவெண்டர் கலரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லெல்லாம் பின்னாடி தெரியும். ஸோ இன்னொரு மேக்னெட் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவ் ஆஃப் த மவுண்ட்ஸ்னே போட்ட மேக்னெட்டு. இது வந்து அப்படியே 3D மாதிரி இருக்கும், செம்மையாக இருந்தது இது. தெரியுதா, உள்ளார இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ரீனி ஏதோ வாங்கினார். இது என்ன ஸ்ரீனி? இது பேர் வந்து ஃபூல்ஸ் கோல்டு. சொல்லு. இது பேர் வந்து ஃபூல்ஸ் கோல்டா? இது வந்து ஆக்சுவலாக பைரைட். இது வந்து நிறைய பேர் பார்த்து கோல்டுன்னு ஃபஸ்ட்டு ஃபூல் ஆவாங்க. ஓ, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊருக்காரங்க வந்து கோல்டை தேடி போகிறப்போ இதை தான் கோல்டுன்னு நினச்சி வாங்கியிருக்காங்களாம். வாங்கினாங்களா, கிடச்சிருக்கு, கோல்டு கிடச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது கிடச்சோடனே இந்த ஏரியாவில் நிறைய கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷைன் ஆகும் இது. ஸோ அதனால் இதுதான் கோல்டுன்னு நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது பேரே வந்து அந்த போர்டில் வந்து போட்டிருந்தது ஃபூல்ஸ் கோல்டு. அதுக்கப்புறம் இது வந்து ஜிப்சம். ஆமாம், இது வந்து என்னென்னா சிமெண்ட் வந்து இதுலேருந்து தான் செய்வாங்க. இது வந்து ஸ்ரீனி வாங்குவார். இதில் சன்லைட் விழுதான்னு பார்க்கலாமா? சன்லைட் இதில் தெரியுது. நான் இல்லை, கண்ணாடியில் தெரியறதுனால கண்ணாடிலேருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் தெரியல. அப்போ ஒரு செகண்ட் அழகாக தெரிஞ்சுது. வெயிட். மை காட், Srini, you're going to love this. அதான் அப்படியே ட்ரான்ஸ்பரண்டாக ஒரு லைட். நான் வீட்டில் போயிட்டு சினமன் என்ன பண்ணுறான்னு காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, சினமன் எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. Guys, she's acting so cute right now. I know. இப்போ அடுத்தது ஸ்ரீனி கிட்ட போயிருக்கு. Are you saying hi to the camera? Guys, Cinnamon just said hi. Now say hi. Potty and the pee pad. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. சினமன் வந்து கொஞ்சம் வாக் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் சினமனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கணும். செம்ம டயர்டாக இருக்குது. குட் நைட். கூடிய சீக்கிரம் இந்த vlogs எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.